ஆதிக்க சக்திகளை முன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. இன்று திருச்சியில் விஜய் பிரச்சாரம். தொண்டர்களுக்கு 12 நிபந்தனைகளை விதித்த தவிக. விஜயின் மக்கள் சந்திப்பு நடைபெறும் பகுதிகளில் மரங்கள் மீது ஏறக்கூடாது. தொண்டர்களுக்கு தவிக தலைமை அறிவுறுத்தல். நேபாளத்திலிருந்து 116 தமிழர்கள் பத்திரமாக மீட்பு. தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் திருப்பூர் தொழில்துறையினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். எடப்பாடி பழனிசாமி உறுதி. சுரங்க திட்டங்களுக்கு கருத்து கேட்பிலிருந்து விலக்கு. குறிப்பாணையை திரும்பப் பெற வேண்டும் என பிரதமருக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடிதம். NLC 3வது சுரங்கம் வரக்கூடாது. அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். திராவிடம் என்றால் திருடன் என்றுதான் பொருள். சீமான் விமர்சனம். சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் 2ஆம் கட்ட பணிகள். மெட்ரோ ரயில்கள் சேவையில் தற்காலிக மாற்றம். மீண்டும் புதிய உச்சத்தை தொட்ட தங்கம் விலை. நகை பிரியர்கள் அதிர்ச்சி. குடியரசு துணைத் தலைவராக பதவியேற்றார் CP ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் முர்மு பதவி பிரமாணம் செய்து வைத்தார். அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் நக்சல் தீவிரவாதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படும். மத்திய அமைச்சர் அமித்ஷா உறுதி. நடிகை விஜயலட்சுமியின் பாலியல் புகார். சீமான் மன்னிப்பு கேட்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி. சென்னை செங்கல்பட்டு மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் கணிப்பு. வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி. வானிலை ஆய்வு மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.